ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்து மாவு வச்சு ஒரு அருமையான புட்டு செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் அரைச்ச சத்து மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மன்னா சத்து மாவாக இருந்தாலும் சரி, அதை வச்சு ஒரு சுவையான புட்டு ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஒரு கப்பு சத்து மாவு எடுத்துக்கலாம். இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா 25க்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்த்து வறுத்து அரைச்ச சத்து மாவு. இதுபோல் நம்மளே வீட்டில் வறுத்து அரைச்சி செய்கிற சத்து மாவு நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். ஒரு கப்பு சத்து மாவுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப்பு சத்து மாவுக்கு 1/4 கப்பு தண்ணி போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து உதிரியாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை அப்படியே ஊற்றக்கூடாது, தெளித்து தான் நம்ம பிசையணும். இதை பாருங்கள், இது மாதிரி உதிரியாக வரணும். மாவு பதம் பார்க்கறது, நம்ம மாவை உருட்டி கொழுக்கட்டை போல் பிடிச்சி பார்க்கணும். இது போல் பிடிக்க வந்தால் தண்ணி அளவு போதும். பாருங்கள், நம்ம எடுத்த 1 கிளாஸ் தண்ணியில் 1/4 கிளாஸ் தண்ணியை பயன்படுத்தியிருக்கோம். இது போல் ரெடி பண்ண மாவை ஒரு மாவு ஜல்லடியில் போட்டு நல்லா ஜெலிச்சுக்கலாம். இது போல் ஜெலிக்கும் பொழுது கட்டிகள்லாம் மேலே நின்றுடும், பவுடர் மட்டும் கீழே இறங்கும். இது கையால் அப்படியே தேய்ச்சி கூட நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிக்காமல் செய்தோம்னா நம்ம புட்டு நல்லா உதிரியாக வராது. அதனால் இந்த கட்டிகளை உதுத்து எடுத்துடணும். இது போல் ஜலிச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தடில் செய்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தண்ணி தெளித்து வச்சுருக்க மாவை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நல்லா பவுடராக வந்துடும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் ஜலித்தோம், மிச்சத்தை மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ஓட்டணும். எவ்வளோ உதிரியாக நைஸாக வந்துடுச்சு. இது போதும் புட்டு செய்கிறதுக்கு. இதுதான் சரியான பதம். ஈஸியாக இருக்கிற இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். ஜல்லடியில் ஜலித்த மாவு, மிக்சியில் அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ புட்டை அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா ஸ்டீம் வரா மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு ஒரு தட்டு மேலே நல்லா துணியை நனைச்சி பிரித்து போடணும். போடுற துணி காட்டன் துணியாக இருக்கணும். அப்போ தான் புட்டு அவிச்சு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். புட்டு மாவை எடுத்து அப்படியே பரவலாக இப்படி தூவி விடணும். தூவி விட்டுட்டு துணிகளை அது மேலே மூடி வச்சிடலாம். இது போல் அந்த துணிகளை 4 பக்கமும் மூடி வைக்கும் பொழுது இட்லி மூடியிலிருந்து வரும் ஆவி தண்ணி புட்டின் மேலே விழாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். புட்டு வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1 முடி தேங்காவை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. விருப்பப்படுறவங்க தேங்காய் துருவில் கூட துருவிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சிடணும், ஆவி கையில் அடிக்கும். இப்போ ஒவ்வொரு பக்கமாக நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்குது. மாவு வெந்துடுச்சான்னு பார்க்கணுன்னா கையில் தண்ணி தொட்டு மாவை என்ன செய்யணுன்னா இது போல் நல்லா உருட்டி பார்த்தா நல்லா உருண்டு வரணும். அப்போது மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்மளோட புட்டு மாவும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா தண்ணியில் தொட்டு உருட்டும் பொழுது நல்லா உருண்டு வந்துடுச்சு. இந்த துணியோடு எடுத்து ஒரு பெரிய தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த சூடு இருக்கும் பொழுதே 1 ஸ்பூன் நெய் எடுத்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். புட்டுக்கு சுவையை கூட்டுறதே நெய்யும் தேங்காய் தான். விருப்பப்படுறவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் நெய்யை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா புட்டு ஆறின உடனே 2 கரண்டி ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்வீட்டு பிடிக்குமோ அவ்வளோ ஸ்வீட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே சத்து மாவு வச்சு ஒரு சத்து மாவு கஞ்சை செய்து குடித்து பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். அதனால் இது போல் அந்த மாவு வச்சு ஒரு புட்டு செய்து கொடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ரொம்ப நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.